உனக்கு இவ்வளவுதான் போக முடியும். இதுக்கு மேல வேகமா முன்னா யாரையும் நடந்து போட. என்னடா பொசுக்குன்னு திட்டி விட்ட? உன்னை தவிர வேற எவனும் இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு வரமாட்டான்டா. இல்ல வாய மூட்டை இறங்கு. நீ கேட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அதுக்குள்ள வந்தாச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு பார்த்தேன். சரி சரி, 5 ரூபா கொடுக்கறது பதில் இன்னொரு 5 ரூபா போட்டு போடு. எது? அந்த முடக்குல இருந்து இந்த முடக்குக்கு வரதுக்கு உனக்கு 10 ரூபா கொடுக்கணுமா? 5 ரூபா தான் கொடுப்பேன். அந்த ஓட்டர் ரிக்ஷாக்கு இது கொடுக்கறதே பெரிய விஷயம். போடா கஞ்ச போயல. நீ வேணா பாரு, ட்ரெயினை விட்டுட்டு தனியா தான் நிக்க போற. ஆமா, இவர் பெரிய முனிவரு, சொன்னதும் நடந்துரும். போட, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன். போய் ட்ரெயினை பிடிக்காம விட மாட்டேன் அன்னைக்கு. என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தனையும் காணோம்? ஒருவேளை ட்ரெயின் எதுவும் போயிருச்சா? இங்க ஒரு வயசானவர் நிக்கிறாரு. தாத்தா, ட்ரெயின் எதுவும் போயிருச்சா? யாராவது எனக்கு உதவி பண்ணுவேன். என் பையன் வேலைக்கு போற அவசரத்துல சாப்பாடு கூட எடுத்துட்டு போகாம போயிட்டான். இந்த பேக்ல தான் சாப்பாடு இருக்கு. நான் ட்ரெயின் ஏறி போலான்னு பார்த்தா என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு யாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. ட்ரெயின்ல போற அளவுக்கு எங்கிட்ட கதசு கூட இல்ல தம்பி. யாராவது கோயம்பேடு போறவங்க இருந்தீங்கன்னா என் மகன் அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பான். அவன்கிட்ட இந்த பேக்கை மட்டும் கொடுத்துருங்க தம்பி. பெருசா இதுக்கு எதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கேன்? நான் அங்கதான் போறேன். அந்த பேக்கை கொடு, நான் கொடுத்துறேன். ரொம்ப நன்றி தம்பி. என் மகன் மஞ்சள் கலர் சட்டை போட்டு நிப்பான் தம்பி. அவன்கிட்ட கொடுத்துரு, நீ நல்லா இருப்ப. பரவாயில்ல விடு தத்தா, நான் போற வழியில தானே உன் பையன் நிக்கிறான். நான் கொடுத்துறேன் விடு. சரி ஓகே. அச்சோ, இந்த பெருசுகிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல நான் அந்த ட்ரெயினை மறந்துட்டேன். ட்ரெயின் வேற போயிருச்சா என்னன்னு தெரியல. இன்னும் டிக்கெட் கூட நான் வாங்கல. என்னடா டிக்கெட் வாங்குற இடத்துல இவ்வளவு கும்பலா இருக்கு? சரி, இந்த லைன்லாம் பெருசா இருக்கு. இந்த ஒரு லைன் தான் ஒருத்தன் நிக்கிறான். இதுல போய் நின்னுப்போம். என்னடா அது, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இவ்வளவு பேர் நிக்கிறத பார்த்தா இவங்க எல்லாம் டிக்கெட் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. ஓ, செக்கிங் நடக்குதா? சார, நான் எந்த தப்பும் பண்ணல சார. என்கிட்ட எதுவுமே இல்ல. என்ன விட்டுருங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றது உண்மைதான். என்ன வேடிக்கை? அடுத்தது வாங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா அது, நமக்கு முன்னாடி போறவனை செக் பண்ணவே இல்லை. அவன் பாட்டுக்கு போறான். சரி, நம்மளும் போவோம். எங்க போற? நின்னு இதெல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு சார். பார்க்க குரங்கு மாதிரி இருக்கீங்க. குரங்கா? என்ன என்கிட்டே வந்தா? அந்த பேக்குக்குள்ள என்ன வச்சிருக்க? காட்டு பாப்போம். இந்த பேக்குக்குள்ள வெறும் சாப்பாடு தான் சார் இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். சரி இந்தாங்க, பாருங்க, கீழே வைக்கிறேன். என்னடா அது? இதுதான் உங்க ஊர்ல சாப்பாடா? கஞ்சா, வெடிகுண்டு, வெளிநாட்டு காசு, எல்லா இல்லீகல் பொருளுமே இந்த பேக்குக்குள்ள வச்சிருக்கான். இன்னும் வேற என்னென்ன இருக்கு? என்னது இது சார்? இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை சார்.